நான் மற்ற கஸ்டமர் மாதிரிலாம் இல்லை. நான் கொஞ்சம் ஜாலியான டைப்பு. சாப்பிட்றீங்களா? ஓகே. எனக்கு ரொம்ப நாள் ஒரு டவுட், அதனால தான் உங்ககிட்ட கேட்கலான்னு கிளாரிஃபை பண்ணாங்க. இப்போது நீங்கள் கஸ்டமர் எங்ககிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? வாட் யூ எக்ஸ்பெக்ட் அஸ்? தைரியமாக சொல்லுங்கள். ஸோ முதல்ல சார் இது இப்போ நம்ம ஃபுட்டு லேட் ஆகும், உங்களுக்கு தெரியும். ஃபுட்டு லேட் ஆகும். அது காரணம் வந்து நாங்கள் முக்கால்வாசி நாங்கள் கிடையாது சார். அது வந்து ஹோட்டலில் பிரச்சனை. ஹோட்டல் லேட் ஆகுது, ஹோட்டல் ஃபுட்டு அங்கே லேட் ஆகுது. அதனால தான் லேட் ஆகுது தவிர நாங்கள் அதை லேட் பண்ணல. அதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நாங்கள் லேட் பண்ணுற காரணம்னு ஒன்று வந்துச்சுன்னா அது வந்து வண்டி பிரச்சனையாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். வண்டி பிரச்சனையில தான் ஃபுட்டு லேட் ஆகுது, அவர் எடுக்க மாட்டாரு அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்புறம் இப்போது நான் இங்கே வந்த செக்யூரிட்டிக்கு வண்டி நிறுத்தலான்னு உள்ளே வந்தேன். ஆனால் அவர் உள்ளே அனுமதிக்கலை. டெலிவரி காய்ஸ்லாம் வண்டி உள்ளே விடக்கூடாதுன்னு சொன்னார். அது வந்து எனக்கு ஒன்றும் புரியல சார். ஏன்னா நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். என்னோடய பைக் இப்போ நான் வெளியே விட்டு வரேன். இப்போ நான் உங்ககிட்ட ஃபுட்டை கொடுத்துட்டு வெளியே போகிறேன். என்னோடய பைக் காணாமல் போயிடுச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்பு? உள்ளே இருந்தால் யாரும் எடுக்க மாட்டாங்க. அப்புறம் ஒரு ரெசிடென்சியல் வீடாக இருந்தால், ஒரு மாடி 2 மாடி இருந்தால் அவங்களே வந்து இறங்கி வந்து ஃபுட் வாங்கினா ரொம்ப நாள். முடியாதவங்களாக இருந்தால் பரவாயில்ல, இல்லை வேலை செய்கிறவங்களா, அதாவது கம்ப்யூட்டர் விட்டு ஏந்துக்க முடியாதவங்களா இருந்தால் பரவாயில்ல, நாங்கள் வந்து கொடுத்துருவோம். இல்லை அவங்களால முடியும், இறங்கி வந்து வாங்க முடியும்னா அவங்க வந்து வாங்கினா நல்லாயிருக்கும் சார். அப்புறம் கொஞ்சம் தண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் மரியாதை நடத்தினா நல்லாயிருக்கும். இப்படி தான் போல்டாக பேசணும். சூப்பர். ஓகே, ஐ அப்ரிஷியேட் யூ. ஒரு சின்ன ஹெல்ப்பு. போகும்போது அங்கே சுவிட்ச் இருக்கும், நான் போட்டு வந்துட்டேன். போகும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறீங்களா? போகும்போது. ஓகே. ஓகே.